Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல நவராத்திரிக்கு ரிட்டர்ன் gift பேக் தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு குங்குமம் மஞ்சள் போட்டு இதுக்குள்ள இப்படி gift கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் gift கொடுக்கறது எல்லாம் ஒரு பிளவுஸ் பிட்டு பாத்திரம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை அப்படியே எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அதை அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அப்படி மாற்றி மாற்றி கை மாறி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பீட்ஸில் நம்ம கையால் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம். அதை வாங்கிட்டு போய் அவங்களும் வேற யாருக்கும் கொடுக்காம அவங்க கோலமாக இருந்தால் அவங்க பூஜை ரூமில் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்க அதை பத்திரமா வச்சுக்குவாங்க. அவங்க ஷோகேஸில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக் போட 5 mm சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். டார்க் பிங்க், அதாவது ராணி பிங்க்னு சொல்லுவாங்க. இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த திலகம் பீட்ஸ், அதாவது ட்ராப் பீட்ஸ், திலகம் பீட்ஸ், கோதுமை மணி இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மணியும் தேவைப்படும். ஒரு சைடுக்கு 8 மணி தேவைப்படும். நான் ஒரு சைடு போட்டு வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு சைடு போட்டு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு சைடுக்கு 8 மணி தேவைப்படும். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. இதில் நிறைய கலர் இருக்குது. நான் கேல் பொம்மை போட நிறைய பேருக்கு கொரியர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் இந்த பீட்ஸ் இருக்கும். ஒயர் வந்து 70 நம்பர் ஒயர், இல்லை 80 இருந்தாலும் எடுத்துக்கோங்க, 60 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 6 mm போடுறவங்களா இருந்தால் 80 நம்பர் கூட எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிஸ்கெல்ல 3 அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 2.25 போதும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் 3 அடி எடுத்திருக்கேன். ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுட்டு 2 நுனியும் ஆள்கட்டி விரலுக்கு கீழே, ஆள்கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் மணி கோக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் பீட்ஸ், ஒரு மணி கோக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு ஒயரில் 2 மணி சாண்டல் கலர். மறுபடியும் ஒரு ட்ராப் பீட்ஸ். இப்போ இந்த ஒயரை, இந்த ஃபஸ்ட்டு மணி கோத்த ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி சாண்டல் கலர், ஒரு ட்ராப் பீட்ஸ். இந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு 2 பூ போடுற வரைக்கும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒயர் வந்து நகராது. இப்போது ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி சாண்டல் கலர், 1 மணி இந்த திலகம் மணின்னு இந்த மணி கோக்கணும். இந்த மணி கோக்கும் போது இந்த கூர் பகுதி கீழே வர்ற மாதிரி கோக்கணும். இப்படி இதே போல் 8 மணி கோக்கணும். 8வது மணி கோத்துட்டு நான் கடைசியாக ஜாயின் பண்ணும்போது காமிக்கிறேன். நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன்.
லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி சாண்டல் கலர், 1 மணி திலகம் பீட்ஸ் கோக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க வெட்டி எடுக்கணும். மறுபடியும் 2 மணி கோக்கணும், மறுபடியும் ஒரு திலகம் மணி கோக்கணும், கீழே இருக்க ஒயரை அந்த மணியில் குறுக்க வெட்டி எடுக்கணும். இதே போல் 8 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். 8 மணி கோக்கணும்னு சொன்னேன், கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி பூ போடும்போது இந்த மணி அப்படியே, இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும், ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி சாண்டல் கலர் கோக்கணும். இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 2 ஒயரையும் சேர்த்து நாட் போட்டுருவோம். இப்போது ஒரு சைடு ஒயரில் ஒரு சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இது சாண்டல் கலர் மணி. நீங்கள் என்ன கலர் மணி எடுக்கிறீங்களோ அந்த மணி கோத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படியே 4 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். இந்த சைடில் 4 மணியை விட்டுட்டு இப்போ இந்த ஒயரை இந்த மணிங்களை விட்டு எடுக்கணும். இந்த ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரையும் ஏதாவது சென்டரில் எடுத்துகிட்டு வரணும். இந்த 4 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும், இந்த 4 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுங்க. இந்த சைடில் 4 மணி, இந்த சைடில் 4 மணியில் விட்டு ஒயரை 1 மணியில் விட்டு இப்படி குறுக்க எடுத்துருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். இப்போ 4 மணி பூ போடணும். 1 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி சாண்டல் கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒவ்வொரு மணிலையும் 4 மணி பூ தான் வரும். போட்டுகிட்டே வாங்க. கடைசியாக போடும்போது இந்த மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன். நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வாங்க. ஈஸி தான், குழந்தைங்க கூட போடலாம். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். கோத்துட்டு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம்.
நான் இதே போல் இன்னொரு பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு 3 அடி ஒயர் எடுத்துகிட்டு இன்னொரு பீஸ் போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 5 பூ விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஒரு பீஸில் ஏதாவது ஒரு மணியில் ஒயரை விட்டுக்குங்க. இப்போ இது சென்டரில் ஒரு மணி கோக்கணும். இப்போ இந்த சைடு ஒயரு இதுலேயும் ஏதாவது ஒரு மணியில் இந்த ஒயரை விட்டுக்கணும். இப்போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். ரைட் சைடு ஒயரை ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை லெஃப்ட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் தான் நடுவில் ஒரு மணி கோக்கணும். அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு கோக்கும் போது ஒரு மணி கோத்துட்டு இந்த சைடு ஒரு ஒயரும் இன்னொரு சைடு ஒயரை இந்த சைடு மணியிலே விட்டு எடுத்துணும். நடுவில் ஒரு மணி கோக்கணும். இதே போல் தான் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். இங்கே 5 பூ ஜாயின் பண்ணாதீங்க. இந்த 5 பூ விட்டுட்டு அது வரைக்கும் இங்கே ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம். 5 பூ விட்டுடணும்னு சொன்னேன். நம்ம இங்கே ஆரம்பித்ததுலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கே நம்ம 5 மணியை விட்டுடணும். அதாவது 5 பூ விட்டுடணும். இப்போ இங்கே லாஸ்ட் பூ போட்டாச்சு. நம்ம இதுலேயே இந்த பேக்குக்கு புடி போட்டுக்கலாம். இந்த ஒயர்லேயே புடி போட்டுக்கலாம். இப்போ வேணும்னா ஒரு சைடில் நாட் போட்டுக்கலாம். டைட்டாக நிற்கும். இப்படி 2 நாட் போட்டுட்டு இப்போ ஒரு ஒயரு இந்த மணியில் விட்டு எடுக்கணும். நாட் போட்டுட்டு ஒரு ஒயரை இந்த சைடு மணியில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 சைடு மணி ஒயர்லேயும் நம்ம புடி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மணி கோத்துக்குங்க. அதுலேயும் கலர் மாற்றியும் கோத்துக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க, மாற்றிக்கிங்க. கடைசி பூ போட்டுட்டு இங்கே நாட் போட்டுட்டோம். 5 மணி விட்டுடணும்னு சொன்ன 2 சைடும் 5 மணி விட்டுடணும். இங்கே ஆரம்பித்ததுலேருந்து இப்படியே போட்டுகிட்டே வந்தோம்னா ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா கடைசியாக இங்கே வந்து நிறுத்திட்டோம். இந்த 5 மணியும் இங்கே ஓப்பனாக இருக்கும். அதை விட்டுடணும். இதில் புடி போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒரு சைடு ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுத்துருக்கேன். 2 புடி போடணும். இதில் ஒரு சைடு புடி, இதில் ஒரு சைடு புடி போடணும். ஃபஸ்ட்டில் சாண்டல் கலர் 6 மணி, அப்புறம் பிங்க் கலர் 6 மணி, மறுபடியும் சாண்டல் கலர் 6 மணி. கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல கோத்துக்குங்க.
இந்த பேக்குக்கு பொடி வந்து ரொம்ப லென்த்தாக கோத்தா நல்லா இருக்காது. நான் இது சாண்டல் கலரில் 6 மணி, பிங்க் கலரில் 6 மணி, சாண்டல் கலரில் 6 மணி கோத்துருக்கேன். இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும், இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் இதே போல் மணி கோத்துட்டு இங்கே வந்து நாட் போடணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். அதே சாண்டல் கலர் 6 மணி, பிங்க் கலர் 6 மணி, சாண்டல் கலர் 6 மணி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கோத்துக்குங்க. இன்னொரு சைடு ஒயரில் சாண்டல் கலர் 6 மணி, பிங்க் கலர் 6 மணி, சாண்டல் கலர் 6 மணி. இதை கோத்துட்டு இந்த ஒயரோட சேர்த்து இங்கே நாட் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம். பேக்குக்கு பொடி போட்டுட்டோம். நீங்கள் ஒரு அடி ஒயர் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு அடி ஒயர் கம்மியாக எடுத்துக்கோங்க. குயிக்காக போடலாம், ஈஸியாக போடலாம், குழந்தைங்க கூட போடலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்களுக்கும் இந்த மாதிரி மணியில் செஞ்ச பொம்மைங்க பொருளுங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் ரொம்ப விரும்பி வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலமும் கொடுங்க. இதுவும் ஈஸியாக போடலாம். இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து போடாதவங்க போடுங்க. இந்த மாதிரியும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேக் போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம். சாக்லேட் போட்டுட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி காயின் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம பெரிய சைஸில் போட்டோம்னா இங்கே பீட்ஸ் இல்லை, மணிலாம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சம் மணி தான் இருக்குது. மறுபடியும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போது உங்களுக்கு போன வீடியோவில் 27ஆம் தேதி கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சில சூழ்நிலை காரணமாக. அதனால் நான் இன்னும் எவ்வளோ நாள் இங்கே இருப்பேன்னு தெரியாது. நான் டிக்கெட் போட்ட பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இருக்கிற மணியில் வச்சு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதுமாரி பெரிய சைஸில் போட்டோம்னு வச்சுக்கிங்க, நான் இந்தியாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த பேக்கில் நம்ம உள்ளே வந்து துணியெலாம் கொடுத்து ஜிப்பு வச்சு அழகாக பண்ணோம்னா இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நான் அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் குட்டி குட்டியாக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.